கதைகள் வாய் வழியா வந்த கதைகள்னு சொல்றாங்க. உபதியா டாக்டர், நீங்க ஒரு பல்லு புடுங்கிறதுக்கு எவ்வளவு வாங்குவீங்க டாக்டர்? அப்படியே 50 ரூபாய் இருக்குன்னு நினைக்கிறேன். 50 50 தான். அப்போ மத்த இடத்தை விட கம்மியா தான் இருக்கு. வாங்க போலாம். எங்க சொன்னா ஃபாலோ பண்றது இல்ல. கத்தாம நான் பயந்துருவேன். அம்மா நாக்கு 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 அத ஏயா குறுக்க வர அத ஓரக்கட்டு. பட புடிக்க நல்ல பல்ல ஏயா புடுங்கன சில்ற இல்லையா? சார், சேஞ்ச் இல்லைங்கிறதுக்காக நல்ல பல்ல புடுங்குற மாதிரி பைபிள்ல ஒண்ணா உருவுறது ஆகாத ஒரு படிப்பினை. என்னன்னா, நீங்க பீஸை வாங்குறீங்க, பல்ல புடுங்குறீங்க, பீஸை வாங்கின அப்படின்னு இருக்கட்டும். பைபிளை வச்சு நீங்க விளையாடாதீங்க, அது தப்பு. ஓகே. என்ன டாக்டர், அதாவது வாய்வழி செய்தியாக இருக்கிறது பைபிள் புத்தகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது எவ்வளவு பெரிய காரியம். பல் டாக்டருங்கிறத நிரூபிக்கிறீங்க பாத்தீங்களா? டாக்டர்னா அந்த வாயில இருந்து தான் ஆரம்பிக்கும், வாய் வழியாக பல்ல புடுங்கிறது. அதே மாதிரி பைபிளை நினைச்சுக்கிட்டீங்க, அதுதான் தப்பு. சரி, டாக்டர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பாருங்க ஐயா. என்னாகமும் உபாகமம் இந்த 5 புத்தகமும் தோரா அப்படின்னு சொல்றாங்க ஜூஷ் பைபிள்ல. இது யார் எழுதுனா எழுதினார் அப்படின்வாங்க. ஆனா அதுக்கே தேவையான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, தோரா மற்றும் பல காரியங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் எழுதுனதுன்னு இந்த சிஸ்டர்கிட்ட கேட்குறாங்கோ. எங்கள்கிட்ட கேட்கணும், யார் எழுதுனா அப்படின்னா பைபிள்லயே எழுதியிருக்கு அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுவோம், வச்சிருவோம். அந்த சிஸ்டர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்றது? சரி, அடுத்து மேல சொல்லுங்க. நிறைய பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க மோசே அதுல சில பகுதிகளை கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கலாம். வாய் வழியா வந்த பல கதைகள் இருக்கு, வந்ததுக்கு அப்புறம் முன்னாடி நடந்ததாக இருக்கு இல்லையா? இது எல்லாமே பல கதைகள் வாய் வழியா வந்த கதைகள்னு சொல்றாங்க. பல விஷயங்களா, அதாவது தாவீதுனுடைய கதை, அதுக்கு எடுத்தாக்கல ரூத்தின் கதை, இப்படிப்பட்ட பல கதைகள் இருக்குது. இதெல்லாம் வாய்வழி செய்திகள் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா 100க்கு 300 நேரம் உங்களுடைய டாக்டர் தொழில வாய் வழியா ஆரம்பிக்கிறதுனால இத வாய் வழியா சொல்றது எப்படிப்பட்ட காரியம்? என்னங்க இப்படியா இது பண்ணீங்க கதைன்னு சொல்லியிருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய தவறான ஒரு காரியம். அதாவது உபாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனம் இதுல வாசிங்க அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, யூதர்கள் பலகையிலையும் அதுக்கு அடுத்தாக்குல நிலை கதவுகள்லையும் எழுதும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கட்டளையா கொடுக்கிறார். சரி, அதுக்கு முன்னதாக யாத்ராகமம் 24வது அதிகாரம் 4வது வசனத்திலே மோசே கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் எழுதினான் அப்படின்னு இருக்கு. எப்படி எழுதினான் இருக்கு, அப்பவே எழுதினான் இருக்கு. அதுக்கு அடுத்த செக்மெண்ட் உபாகமம் 31:9 மோசே என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலின் மூப்பர்கள்ட்டையும் அதே வேளையில ஆசாரியர்கள்ட்டையும் எழுதி சுருளாக கொடுக்கிறாரு. சோ எங்க எழுத்து வருது? யாத்ராகமம்ல வருது, பாகமம்ல வருது. சரியா? அதே வேளையில ரூத்து வாய்வழியான வந்த செய்தி அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க இன்னும் பிப்ளிக்கலா இல்ல நாலேஜ் எங்க இருந்து எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது என்ன சொல்றது, இந்த வெப்சைட்டுகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாத்தியர்கள் போற போக்குல சில சம்பவங்கள் எல்லாம் வச்சு இது புனித மார்க்கம் கிடையாது, இது இறை வேதம் கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. சரியா? அதாவது அதே வேளையில ஏசாயா ஒரு இடத்துல சொல்றது என்னன்னா, அதை கூட நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 8வது வசனத்துல, அப்பொழுது நீ போய், ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது நீ போய் பிற்காலத்துக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி இதை அவர்களுக்கு முன்னதாக ஒரு பலகையில எழுதி ஒரு புஸ்தகத்தில் வைக்கும் வரைக்கும் பலகையில எழுதி வை அப்படின்னு சாலிடா இருக்கு. சரியா? அதே வேளையில சிறு பிரயாயத்திலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் யூதர்களுக்கு என்ன சொல்றாரு, ஒரு கற்பிக்கிற பாடம் என்ன அப்படின்னா, 8ஆம் நாள் விருத்த சேதனத்தின் அடிப்படையிலேயே அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தோராவையும் எல்லா காரியங்களையும் 10 கட்டளை 613 நியமங்களை சாலிடா கடைபிடிக்கணும். ஒரு புத்தகத்தை எழுதுறாங்கன்னாலே ரொம்ப அவங்கள எப்படின்னா சுத்திகரிப்பு பண்ணி பாவரிக்கை பண்ணி பல காரியங்கள் சடங்காச்சாரியம் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் புத்தகத்தை எழுதுக்குன்னு வருவாங்க. அதே போல இந்த புத்தகத்தை பாதுகாக்கிறதுக்கு
பல காரியங்கள் ஆயிருக்கு வச்சிருக்கு, பல விஷயங்கள் இதாயிருக்கு. சரியா? சோ சங்கீதக்காரனாகிய தாவீது, அதுக்கப்புறம் மோசேக்கு தாண்டி சங்கீதக்காரனாகிய தாவீது வந்திருக்கிறாரு. இந்த தாவீது என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னதாக, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னதாக ஆடுறாரு. சரியா? அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, வழி வழியாக பைபிளை எப்படி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாய் வழியாகவும், வாய் வழின்னா என்ன, போர்டுல இதுல எல்லாம் எழுதி இருக்கக்கூடிய காரியங்கள். சரியா? நிலை கதவுகள்லையும் சரி, எல்லா காரியங்களையும் எல்லா இடத்துலயும் அதை எழுதி வச்சிருந்தாங்க, ஞாபக குறிப்பா எழுதி வச்சிருந்தாங்க. அதை அப்படியே என்ன சொல்றது, இப்ப என்ன நான் இருக்கேன், என்னுடைய மகனுக்கு நான் என்ன பண்றேன், இயேசுநாதர் தான்ப்பா கடவுள், அவருடைய உபதேசம் இதுதான்ப்பா பைபிள், பத்திரமா வச்சுக்கோ. திடீர்னு நான் மண்டையை போட்டேன்னா இதுதான் உனக்கு கை கொடுக்கும், இதுதான் ஆண்டவருடைய காரியம் அப்படின்னு சொல்லி நான் கன்வே பண்றேன். சரியா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய மகன் இன்னொரு அவனுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கறது, அப்படியே வழி வழியாக அப்படியே போறதுதான். திருப்பி தமிழ் இருக்கு இல்லையா, தமிழ் எப்படி தெரியும்? சிறு வயசுல நீங்க என்ன கத்து கொடுக்குறீங்களோ அதுதானே கத்துக்கிட்டாங்க. தமிழ் எப்படி கத்துக்கிட்டீங்க நீங்க? சிறு வயசுல உங்க அம்மா அப்பா, அம்மா அப்பா சித்தப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, நடக்க சொல்லி கொடுக்குறாங்கல்ல, எல்லா காரியங்களும் நடக்க சொல்லி கொடுத்தது அப்பா அம்மா. அப்ப இளம் பிரயாயத்திலே யூதர்கள் அப்படி தங்களுடைய தோராவையும் சரி, நியாயப்பிரமாணத்தையும் சரி ரொம்ப சாலிடா இது பண்ணாங்க, சாலிடா கொண்டு போனாங்க. நான் ஏற்கனவே ஆல்ரெடி 3-4 வசனங்களை உங்களுக்கு மேற்கோள் காட்டியிருக்கேன். அப்படியானால் வாய்வழி சொல்லு எப்படி வரும்? ஏசாயா காலத்துக்கு அப்புறம் அப்படியே போயிடுச்சா? 100 வருடங்கள் அப்படியே போயிட்டு போற போக்குல கதை விட்டுறதா? இது என்ன இது? பல்ல புடுங்குனீங்களா, பீஸ வாங்குனீங்களா, கல்லாக்குள்ள போட்டீங்களா, அதுக்கப்புறம் நான் நர்ஸுக்கு சேலரி கொடுத்தீங்களான்னு இருக்கணும். சரி, இந்த எக்ஸ்ட்ரா அடிஷனலா பல்ல புடுங்குறேன் அப்படிங்கிற ரீதியில இது பல்லு புடுங்குற வேலை கிடையாது, இது பரிசுத்த வேதாகமம். புரியுதுங்களா? யூதர்களுடைய காரியங்கள் பாருங்க, பாரம்பரியம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பைபிள்ல ரொம்ப சாலிடா இருப்பாங்க. அதற்கு ஆசாரியர்கள், காவல் காக்கிறதுக்கு ஆசாரியர்கள் இருந்தாங்க. பலவிதமான காரியங்களை அதை ரொம்ப சாலிடா கொண்டு போனாங்க. இஸ்ரவேலர்கள் அத்தனை பேரும் சோரம் போனாங்க, பட் ஆசாரியர்கள் யாரும் சோரம் போகல, எல்லாருமாக அப்டேட்டா இருந்தாங்க. எளியா முத கொண்டு என்ன பயணிச்சாருங்கிறத ஒவ்வொன்றையாக எழுது அப்படின்றது, இதை எழுது, இதை சொல்லு அப்படிங்கிறத ஒவ்வொன்றாக எழுத்துப்பூர்வமாக சென்றடைந்தது. சரியா? இந்த தோரா, அதாவது மோசே எழுதுனத இருக்கு, ஆண்டவர் கொடுத்த தோரா 10 கட்டளை, 613 நியமங்கள், உபநியமம், அதாவது ஒட்டு மொத்தமாக உபநியமங்கள் அப்படிங்கிறது 2000க்கு மேல வருது. சோ ஸ்டில் நீங்க வரலாறு தெரியாம பேசக்கூடாது. நான் இப்போ பிபிலிக்கலா சொல்றேன், வரலாறு பூர்வமா சொல்லணும்னா அடுத்த வீடியோ பார்ட் 2ல நம்ம போட முடியும். சரிங்களா? அதனால இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லக்கூடாது. அது போக புத்தகம், அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீது ஒரு கதை, ரூத்துங்கிறது ஒரு கதை. அது யாரு சொல்லுவா? நீங்க கிறிஸ்துவர் தானே, கதையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்த தேவாலயத்தில் அவர் பிரசங்கம் பண்ணினார் இருக்கு. தேவாலயத்திலே ஆசாரியர்களோடு இது பண்ணியிருந்தாரு, மூப்பர்களோடு பேசிக்கிட்டு இருந்தாரு, எதிர்கேள்வி கேட்டிருந்தார் இருக்கு. அவர் காலத்திலேயே சாலமோன் கட்டிய ஆலயம், தேவாலயம் இருக்கிறது. 2 ராஜாக்கள்ல வாசிங்கன்னா அப்ப அங்கேயே சாலமோன் கட்டிய தேவாலயம் இருக்குது. சரிங்களா? அதுக்கு மேல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறைந்த பின்னர் கரெக்டா அதை அவங்க செய்ததனுடைய விளைவு, சிதறடிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேலர்கள் சிதறடிக்கப்பட்டு அங்கங்க போனாங்க அப்படிங்கிறது தான். அதுக்கு அப்புறம் எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டதுனால ஒட்டு மொத்தமாக தெரிச்சு ஓடிட்டாங்க. சரியா? அப்போ எருசலேமும் வரலாற்று பின்னணியோடு இருக்கு. தாவீதினுடைய மகனாகிய சாலமோன் கட்டிய தேவாலயம் இருக்கு, வரலாற்று பின்னணியோடு இருக்கு. வாய்வழி கதையாது. அப்போ கதையினுடைய கதாநாயகன் இயேசு கிறிஸ்து. இது என்ன, இது புராண கதையா? எல்லாம் வரலாற்று பூர்வமாக இருக்கு. இன்னும் எருசலேம் தேவாலயம் இருக்கு. சரியா? பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரவேலுக்கும் இடையில இருக்கு. இந்த எருசலேம் தேவாலயத்துக்கு சண்டை போட்டுதான் இன்னைக்கு ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு தேவாலயத்தை இது எங்களுக்குன்னு சொல்லி இஸ்லாத்தியர்கள் இது பண்றாங்க. இஸ்ரவேலர்கள் இது எங்களுக்கு, இதுதான் எங்களுடைய ஒர்க்ஷிப் பண்ணக்கூடிய இடம் அப்படிங்கறத விட்டு கொடுக்காம அதுக்குதான் ஃபைட் நடக்கு. வேற காரணமே கிடையாது. இதுதான் காரணம், இந்த தேவாலயத்தை கைப்பற்றுறதுக்கு தான். இதுதான் சிம்ம சொப்பனமா இருக்கு. சாலமோனுடைய கட்டின அந்த தேவாலயம் இன்னைக்கு சிம்ம சொப்பனமா இருக்கு. புரியுதுங்களா? வரலாற்று பூர்வமாக இருக்கு. தாவீதினுடைய வம்ச வரலாறுகள், பலவிதமான காரியங்கள் எல்லாமே மியூசியத்தில் இருக்கு. இன்னும் வரலாற்று பூர்வமாக அவரு எங்க இருந்தாரு, வச்சாரு, அவர் என்னெல்லாம் பண்ணாரு அப்படிங்கிற வரலாறும் இருக்கிறது. சரிங்களா? பிபிலிக்கலா இருக்கக்கூடிய சமக்கடல், சரிங்களா, உப்பு தூணு, எல்லாமே பைபிள்ல இருக்கக்கூடிய அத்தனையும் வரலாறு பூர்வமா இருக்கு. இதை முழுசா பேசணும் அப்படின்னு சொன்னா, இந்த தோராவியை குறித்து, யூதர்களை குறித்து பேசணும் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 3 நாள் 4 நாள் ஆகலாம், 5 நாளைக்கு மேல ஆகலாம். அவங்களுடைய கல்ச்சர் அண்ட் கலாச்சாரத்தை, புரியுதுங்களா?
இஸ்ரவேலர்கள் எப்படி பயணிக்கிறாங்களோ, எப்படி இது பண்றாங்களோ வைக்கிறாங்களோ, தமிழர்களும் அப்படி பண்றாங்க. தென் தமிழகத்துல ஒரு சார சடங்காச்சாரியங்கள், ஆச்சாரங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கு. அதாவது இஸ்ரவேலுடைய டிஎன்ஏ தென் தமிழகத்துல அத்தனை பேர் இதுலயும் இருக்கு. அது எந்த காஸ்ட்னாலும் இருக்கட்டும், புரியுங்களா? அதாவது மதுரை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும், கேரளா வரைக்கும் இஸ்ரவேலர்களுடைய இதுதான் இருக்கு. அப்படியே வழி வந்தவங்க அப்படியே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடின்றாங்க இல்லையா? எல்லாம் அங்கங்க பறந்த ட்ரைப்ஸா வந்தவங்க தான். சரியா? ஒரு சாரர் மாறுவா. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்ன சொல்றது, நம்ம பார்வோன்ல இருந்து அப்படியே வர்றாங்க. வரும்பொழுது ஒரு சாரர் பிரிந்தார்கள் அப்படின்னு, இஸ்ரவேலர்கள் எங்கும் பிரிந்து போனார்கள் அப்படின்றது. சோ அப்படியே அப்படி கூட்டி கழிச்சு அப்படியே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அங்கிருந்து இங்க வந்தவங்க, இங்கிருந்து அங்க வந்தவன் வண்டேரி அப்படியே, அதுதான். புரியுதுங்களா? கலாச்சாரமும் ஒன்னா இருக்கும் தமிழகத்தை பொறுத்தளவில். அதுவும் தென் தமிழகங்கள்ல திருச்சியில இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கலாச்சாரம் யூத கலாச்சாரமா இருக்கும், யூத பாரம்பரியமா இருக்கும். ஒவ்வொன்றையும் ரிலேட்டடா எட்டி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருடைய கேஸ்டினுடைய கல்ச்சரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா யூதர்களுடைய பாரம்பரியம் எதுலையாவது ஒரு இதுல போய் இது ஆயிரும். சோ அப்படியே வரலாற்று பூர்வமாக வழி வழியாக இருக்கிறது. இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், இப்போ இந்துக்கள்ல ஒரு ஜாதி வச்சிருக்காங்க. சரியா? இந்துக்களை ஜாதி வச்சிருக்காங்க. எப்படி அவங்க கணக்கிட்டாங்க? அது கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஜாதி வந்தது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஜாதி இருக்கு. இவங்க இன்னாளு அப்படிங்கறத எப்படி கணிச்சாங்க? எல்லாம் அவங்க அப்போ ஆத்தா நீ இன்னாள்டா, இந்த ஜாதிடா அப்படிங்கறத சொல்லி வளர்க்குறாங்க. தமிழை எப்படி, இப்போ ஒரு இந்திக்காரன் இது பண்ணியிருக்கான், ஒண்ணும் இல்ல, ஒரு தமிழனுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அவன் என்ன விட அந்த குழந்தைய பிறந்துட்டு நேரா கொண்டு இந்திக்காரன்ட்ட தத்து கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அங்க போய் இந்திய பழகிடும், டோட்டல் இந்திக்காரனா மாறிடும். அப்போ சிறு வயசுல சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாமே படிப்பினையாக போகிறது. புரியுதுங்களா? அதனால வாய்வேலி சொல்லு, இந்த சொல்லே இருக்கக்கூடாது. விபிலிகளா இருக்கு, ஆதாரபூர்வமா இருக்கு, நாம டிபேட் போடலாம். சரிங்களா? வரலாற்று பூர்வமா நீங்க சொல்றீங்களா, நான் கண்டிப்பா நான் டிபேட்டுக்கு வரேன். உங்களுக்கு நீங்க தயாரா இருக்கீங்கன்னா நான் அதுக்கு ஆமோதித்து சொல்ற மாதிரி நான் டிபேட்டுக்கு வரேன். சரிங்களா?